ஒரே நேரத்தில் சுற்றுச்சூழலையும் பாதுகாத்து செவித்திறன் குறைபாடு உள்ள மாணவர்களுக்கும் உதவ முடியுமா? மலாவியை சேர்ந்த டிகோன்சே அப்பாப்பா என்னும் ஒரு தொண்டு நிறுவனம் இதை சாத்தியப்படுத்தி வருகிறது. அப்பகுதியில் உள்ள ஒரு நதியை சுத்தப்படுத்தும் முயற்சியில் இறங்கிய அந்நிறுவனம் அதில் கிடந்த குப்பைகளை கண்டு ஒரு தீர்மானத்திற்கு வந்தது. நதியிலிருந்து சேகரித்த குப்பைகளை கொண்டு அப்பகுதியில் உள்ள செவித்திறன் குறைபாடு கொண்ட மாணவர்கள் படிக்கும் பள்ளிக்கு உதவ தீர்மானித்தது. அங்கு பயிலும் மாணவர்களுக்கான நவநாகரிக முதுகுப்பைகளை உருவாக்க தேவையான துணிக்கழிவுகள் அந்த நதியை சுத்தப்படுத்தும் போது கிடைத்திருக்கின்றன. மலாவியில் சுமார் 5 லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள் செவித்திறன் குறைபாடு கொண்டவர்களாக இருக்கின்றனர். கடந்த 30 ஆண்டுகளில் வெறும் 200க்கும் குறைவான மாணவர்களே கல்லூரி படிப்பில் சேர்ந்துள்ளனர். பைகளை வழங்குவதன் மூலம் மட்டுமே அவர்களின் கல்வியை உறுதி செய்ய முடியுமா என்றால் நிச்சயம் இல்லை. ஆனால் அந்த மாணவர்களுக்கென்றே பிரத்யேகமாக சிலவற்றை செய்வதன் மூலம் அவர்களுக்கு கல்வியின் முக்கியத்துவத்தை உணர்த்துவதோடு நம்பிக்கையும் விதைக்க முடியும் என்று நம்புகிறது இந்த தன்னார்வ தொண்டு நிறுவனம்.